ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மாவோட ஸ்பெஷல் அவியல் பார்க்க போகிறோம். அம்மா அவியல் பண்ணாங்கன்னா ஹோல் ஃபேமிலி அடிக்டட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் வரைக்கும் அதே அவியல் தான் ஓடிட்டுருக்கோம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான காய்கறி எது வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிறது இப்போ உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வேறு என்ன கிழங்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வள்ளிக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணாதீங்க, நான் ஸ்வீட் ஆகிடும் அவியல். அப்புறம் கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், ட்ரம்ஸ்டிக், அப்புறம் க்ரீன் பீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா காய்கறியும் உங்களுக்கு விருப்பமான எல்லா காய்கறியும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸப்ட் கத்திரிக்காய், ஆனியன், தக்காளி, பம்கின் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் குழஞ்சிடும், டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் அது வரைக்கும் ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, 1 கப்பு தேங்காய், ஒரு 10-15 மிளகாய் தேவைப்படும். ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம், பேர்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதால காரம் கொஞ்சம் நமக்கு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறிகளும் நிறைய ஆட் பண்ணுறதால நிறைய உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக காரம் சாப்பிட்றோம், நாங்களே ஒரு 15 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா காரம் இன்னும் நிறையா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு எல்லா காயும் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுடுங்க. முருங்கைக்காயும் பச்சை பட்டாணி மட்டும் தனியாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும், அப்புறம் அவியல் சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாயிடும் முருங்கைக்காயினால். ஸோ அது ரெண்டும் தனியாக வச்சுருக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாகவே அது வெந்துடும். அதனால் இப்போது காயெல்லாம் வெந்துருச்சு. ஒரு நல்லா கிளறிட்டு அதோடு இந்த முருங்கைக்காய் பச்சை பட்டாணி வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைக்க வச்சுருந்ததெல்லாம் அரைச்சிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மிக்ஸி மட்டும் நம்ம அலம்பி அதில் ஊற்றினா அந்த தண்ணி போதும். அப்புறம் நல்லா அந்த நல்லா எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம 1 கப் அளவுக்கு தயிரில் சேர்த்துருக்கோம். தயிர் புளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விடுங்க. அதுதான் இதில் ஹைலைட்டே. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை தேங்காய் எண்ணெய் விடணும். இதுக்கு எந்த விதமான சீசனிங்கும் தேவையில்லை, கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவும் தேவையில்லை. இது மட்டும் போதும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலரிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ அவியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கோயில் புளியோதரையும் அதோட அவியல் சூப்பர் காம்பினேஷன் இல்லை. இதே அவியல் நைட்டுக்கும் ஓடும். நைட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அடை அவியல். ஓகேவா? நீங்களும் அவியல் பண்ணி மத்தியானம் புளி சாதம், நைட் அடை பண்ணி ஃபேமிலியில் எல்லோரையும் அசத்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.